தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணி வெற்றி பெறும். திமுக தனிப்பெரும்பான்மை பெறும். கூட்டணி அரசுக்கே அங்க வேலை இருக்காது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கோவை பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் நான் சொன்னதை அப்படியே வெளியிடுகின்றனர் என தெரிவித்தார். ஆனால் நான் சொல்லாததை சொன்னதாக சில இடங்களில் எழுதுகின்றனர் என தெரிவித்த அவர், மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் இரட்டை இலக்கம் என்ற வார்த்தையை சொல்லவில்லை, ஆனால் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்கின்றனர் என எழுதுகின்றேன் என தெரிவித்தார். 8 தொகுதி ஜெயித்தால் அங்கீகாரம் கிடைக்கும், ஆனால் 12 கூட கேட்கலாம், அதை தலைமைதான் முடிவு செய்யும் என துரை வைகோ விளக்கம் கொடுத்த பின்பும் இரட்டை இலக்கத்தில் இடம் கேட்பதாக எழுதியிருக்கின்றனர் என தெரிவித்தார். மண்டல வாரியாக 7 பகுதியாக தமிழகத்தை பிரித்து செயல் வீரர் கூட்டம் நடத்த இருக்கின்றோம். திருப்பூரில் நடைபெறும் முதல் கூட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கிறேன் என தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக மகத்தான வெற்றி பெறும், தனிப்பெரும்பான்மை பெறும் எனவும் கூட்டணி அரசுக்கே அங்கு வேலை இருக்காது என தெரிவித்தார். கலைஞர் அவர்களின் இறுதி மூச்சு இருக்கும் போது அவரை சந்தித்த போது, உங்களுக்கு எப்படி 30 ஆண்டுகளாக பக்கபலமாக இருந்தேனோ அதுபோல தம்பி ஸ்டாலினுக்கும் பக்கபலமாக இருப்பேன் என சொன்னேன் எனவும், கலைஞரிடம் மரண படுக்கையில் சொன்ன வாக்குறுதியை உறுதியாக காப்பாற்றுவேன் எனவும் தெரிவித்தார். திமுக தனிப்பெரும்பான்மை பெறும் என தெரிவித்த அவர், இந்த அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அறிக்கை கொடுத்தது கிடையாது, அந்த அளவு சிறப்பாக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கின்றனர் எனவும் தெரிவித்த அவர், திமுக சிங்கிள் மெஜாரிட்டி அப்சல்யூட் மெஜாரிட்டி பெறும் எனவும் தெரிவித்தார். திருபுவனம் அருகே அஜித்குமார் என்ற இளைஞர் மீது காவல்துறையினர் சித்திரவதை செய்து இருக்கின்றனர். விசாரணையில் எந்த தவறும் செய்யவில்லை என தெரிவித்த நிலையிலும் காவல்துறை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து இருக்கின்றனர் எனவும் குற்றம் சாட்டினார். அந்த காவல்துறையினர் மீது அரசு உடனடியாக பணியிடை நீக்கம் நடவடிக்கை எடுத்து இருக்கின்றது என தெரிவித்தார். உயர் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணை நடைபெற வேண்டும், காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சாத்தன்குளம் விவகாரத்தில் அப்போதைய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை, ஆனால் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கின்றது எனவும் தெரிவித்தார். சந்தேகத்தின் பேரில் பிடிபடுபவர்களை அடித்துக் கொள்வது என்பது இனி எப்போதும் இருக்கக்கூடாது என தெரிவித்த அவர், காவல் நிலையங்களில் சித்திரவதை மரணங்கள் நிகழக்கூடாது என்பதை உயர் அதிகாரிகளும் உருவாக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அரசு காவல்துறை அதிகாரிகளை அழைத்து இதை எப்படி அணுக வேண்டும் என்ற ஆலோசனையும் வழங்கியிருக்கின்றது என தெரிவித்த அவர், அதனால்தான் உயர் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணை என கோரிக்கை விடுத்திருக்கிறேன் எனவும் தெரிவித்தார். மதிமுகவில் இருந்த நிர்வாகிகள் திமுகவிற்கு செல்வது மதிமுக தலைமைக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்ற கேள்விக்கு சிரித்த வைகோ, எங்கள் பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கட்சியை பாதுகாக்க இருக்கிறார்கள், ஒரு சிலர் பதவியை பெற்று இருந்துவிட்டு சுயநலம் காரணமாக விலகி இருக்கலாம், அவரை ஒருபோதும் குறை சொன்னது கிடையாது எனவும் தெரிவித்தார். லட்சக்கணக்கான தொண்டர்கள் உறுதியாக எங்களுடன் இருக்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். 1993 எடுத்த முடிவின்படி இன்னமும் உறுதியாக இருப்பது மதிமுக எனவும் மக்களுக்காக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவும் தெரிவித்தார். திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும், இந்துத்துவ சக்திகள் உள்ளே நுழையவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் எனவும் தெரிவித்தார். பயணிகள் ரயிலில் கட்டண உயர்வு என்பது கண்டிக்கத்தக்கது, ஏற்கனவே மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், இதே நேரத்தில் மேலும் அவர்கள் மீது கட்டண உயர்வை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும், இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் எனவும் வைகோ தெரிவித்தார். வெற்றி பெறும், இந்த கூட்டணி வெற்றி பெறும், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை பெறும், கூட்டணி அரசுக்கே அங்கே வேலை இருக்காது. ஆகவே தேர்தலுக்கு முழு மூச்சாக எப்படி டாக்டர் கலைஞர் அவர்களின் இறுதி மூச்சு பிரிவதற்கு முன்பு அவரை சந்தித்த போது நான் என்ன சொன்னேனோ, நானும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருவர் மட்டும்தான் அவரை பார்க்க போனோம், வைகோ வந்திருக்கிறாப்பான்னு சொன்னார். அப்பொழுது உங்களுக்கு எப்படி ஒரு 30 ஆண்டுகள் பக்கபலமாக இருந்தேனோ அதை போல தம்பிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் என்று சொன்னவுடன் என் கையை பற்றி கொண்டார் ஸ்டாலின். கண்களிலே கண்ணீர் கசிந்தது கலைஞர் அவர்களுக்கு. கடைசி காலத்தில் அவர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது நான் கொடுத்த வாக்குறுதியை உறுதியாக காப்பாற்றுவேன். அந்த முடிவில் தான் நிர்வாக குழுவிலும் கொடுப்பதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முழுமூச்சாக பாடுபடும். தனிப்பெரும்பான்மை